இன்றைக்கி ஃபுல் டே ஆட்டோ ஓட்டினா எவ்வளோ சம்பாதிக்கலான்னு பார்க்கலாமா? சரி வாங்க போவோம். இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. இப்போ நம்ம காலைல வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆயில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஆயில் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. டாப் அப் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு பிக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஆலந்தூரில் இருக்கோம். ஃபஸ்ட்டு 187 ரூபா காமிச்சிச்சு. கஸ்டமர் 200 கொடுத்துட்டாங்க. இதில் வேறு இடையில வேறு கஸ்டமர் வந்து டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு டீ கடையில் ஒரு டீ வேறு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகும். இங்கே ஆலந்தூரில் சிக்னலே கிடைக்கலங்க. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி ஒரு ட்ரை பண்ணி காசே போட முடியல. இது மணி 7 ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த புக்கிங் கிடைக்கல. சரி, அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:12. 2வது புக்கிங் இங்கே தாங்க வந்துச்சு. பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டு ரொம்ப நேரமாக கால் பண்ணுறேன். கஸ்டமர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. செகண்ட் புக்கிங்கே கேன்சல் ஆகிடுச்சு. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அங்கேருந்து நம்ம வந்துருக்குறோம். அண்டு அவங்க ஃபோன் கஸ்டமர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. 2வது ட்ரிப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் காமிச்சு பார்த்தீங்கன்னா 350 ரூபா காமிச்சு. கஸ்டமர் 380 ரூபாவே போட்டுருக்காங்க. இப்போ எந்த ட்ரிப்பு முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் தான். எவ்வளோ அமௌண்ட் காமிச்சிச்சுன்னு தெரியல. புக்கிங் முடித்த உடனே முடிச்சு இப்போ கஸ்டமர் தேவை. இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா வந்து 8 ஆயிடுச்சு. இது வரைக்கும் இப்போ 3வது ட்ரிப்புக்காக கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, வந்து எவ்வளோ போடுவோம், எவ்வளோ அமௌண்ட் கட்டுதுன்னு. 4வது ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி. இந்த ட்ரிப்புக்கு வந்து ஆஸ்பத்திரி சீக்கிரம் போங்கன்னு சொன்னாங்க. சரி, வேகமாக வந்தேன். ஆனால் சரி எப்படியும் நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். இது வரைக்கும் அடுத்த புக்கிங் எதுவும் கிடைக்கலங்க. சரி, அடுத்த புக்கிங் வந்து நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம 3 ட்ரிப் முடிச்சிருக்கிறோம். இந்த ட்ரிப்புக்கு வந்து 150 ரூபா வாங்கியிருக்கோங்க. டைம் பார்த்திங்கன்னா மணி 9 ஆகுதுங்க. இது வரைக்கும் எந்த ட்ரிப்பும் ஆகலை. நம்ம லாஸ்ட் 3 ட்ரிப்போடு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டாக சென்ட்ரலில் வந்து நின்றுருக்கோம். அது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:26 ஆகுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேனில் தான் இருக்கோம். இப்போ வந்து 4வது ட்ரிப்பும் கம்ப்ளீட் பண்ணோம். இதுக்கு எவ்வளோ காமிச்சு பார்த்தீங்கன்னா 117 ரூபா காமிச்சு. நான் கஸ்டமர் வந்து 120 ரூபா போட்டாங்க. அடுத்து எந்த புக்கிங்கும் கிடைக்கல. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ட்ரிப்பு எடுத்துகிட்டாச்சுங்க. அடுத்த ட்ரிப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடி. லொக்கேஷன் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பிக்கப் லொக்கேஷன் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. மெசேஜ் பண்ணேன், அப்படியே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால் யாரோ கஸ்டமர் வராங்க. இருங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு கூப்பிடுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. இது வரைக்கும் நம்ம 5 ட்ரிப் முடிச்சிட்டோம். இது 5வது ட்ரிப்புக்கான காசு 220 ரூபா. ட்ரிப்ளிகேன்லேருந்து பெருங்குடி. இது வரைக்கும் நம்ம 5 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10 ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நம்ம 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். பெருங்குடியில் எந்த புக்கிங் கிடைக்கல. அதான் லைட்டாக நம்ம மூவ் பண்ணி முன்னாடி போவோம். எப்படியும் காலையில் நம்ம சாப்பிடல, டீ தான் குடிச்சிருக்கோம். எங்கேயாச்சும் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம 3 நிமிஷம் ஆன் பண்ணிட்டு எந்த ஒரு புக்கிங் கிடைக்கல. ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம மூவ் பண்ணி போனால் அதுக்கு புக்கிங் சரி, சாப்பிட்டு பார்ப்போம். எந்த ஒரு புக்கிங்கும் இல்லைங்க. அதனால் 1 கிலோமீட்ரு மூவ் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு புக்கிங்கும் கிடைக்கல. இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 10:35 ஆகுது. சரி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வச்சு சாப்பிட்லாம் பார்த்தா எந்த ஹோட்டலுமே பக்கத்தில் இல்லை. அப்படியே கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி பார்ப்போம்.
டைம் பார்த்திங்கன்னா 11:51 கரெக்டாக நம்ம ஒரு ½ வந்து எந்த ஒரு புக்கிங்குமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓலாவில் வந்து இந்த எண்ணெயை வந்து கரெக்டாக முப்பிலிவாக்கத்துக்கு எடுக்கிற வர புக்கிங் கிடச்சிருந்துச்சு. பேமெண்ட் பார்த்திங்கன்னா 279 ரூபா. நம்மளுக்கு ட்ராப் லொக்கேஷனில் தான் நிற்கிறோம். கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டோம், இன்ன வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை கொடுத்துட்டு அடுத்த புக்கிங் வருதான்னு பார்ப்போம். இதை கொடுத்து முத்தாச்சுங்க. நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த ட்ரிப்பை. இந்த ட்ரிப்புக்கு வந்து கஸ்டமர் 350 ரூபா போட்டுவிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. அண்ட் கேஸ் வேறு நம்மளுக்கு வந்து 2 பாயிண்ட் தான் இருக்குது. இனிமேல் இன்னும் 3 பாயிண்ட் இருக்குங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:44 ஆகுது. நம்ம அடுத்த ட்ரிப்பும் முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து 250 ரூபாங்க. இங்கே அண்ணா நகர் வந்துருக்கோம். பார்த்திங்கன்னா 12:45 ஆகுது. இது வரைக்கும் நம்ம வந்து 7 ட்ரிப் முடிச்சிருக்கோம். இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முகலிவாக்கத்துலேருந்து நம்ம அண்ணா நகர்கிட்ட நம்ம இந்த ட்ராப் முடிச்சிருக்கோம். இந்த ட்ரிப்புக்கு வந்து 250 ரூபா 224 ரூபா காமிச்சிச்சு. கஸ்டமர் வந்து 250 ரூபா போட்டாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து 7 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் தான் காமிக்குது. 12 மணிக்கு மேலே போனீங்கன்னா இங்கே சிட்டிக்குள்ளே வந்து கேஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எந்த ஸ்டோர் போனாலுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டுருப்பாங்க. ஸ்டாக் இல்லை எந்த ஒரு பங்கும் நம்ம போக முடியாது. இன்றைக்கி நம்ம 16 மணி நேரம் ஓட்டலான்னு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம 12 ஹவர்ஸ் ஓட்டுறதே கஷ்டம்தான் போல். கேஸ் கிடைச்சிச்சுன்னா இன்றைக்கி 16 மணி நேரம் ஓட்டலாம். சரி பார்ப்போம். சரி நெக்ஸ்ட் ட்ரிப்பு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படின்னு நம்ம வந்து இந்த காலையிலேருந்து சாப்பிடல, சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். டைம் பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரிப்பும் நம்ம 156 ரூபா காமிச்சிச்சு. கஸ்டமர் வந்து 180 கொடுத்தாங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:28 ஆகுது. நம்ம கரெக்டாக டி நகர் வந்துட்டோம். ஆனால் கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் நம்ம போனாலுமே எங்கே பார்த்தாலும் நோ ஸ்டாக்னு தான் போட்டிருக்கோம். ஸோ அடுத்த புக்கிங் வேறு எடுத்துட்டேன். இப்போ அடுத்த புக்கிங் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேன் தான். இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி வந்து 100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு வேறு ஏதாவது பக்கத்தில் கேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு கேஸ் போடணும். டைம் பார்த்திங்கன்னா 1:41 ஆகுதுங்க. இப்போ கரெக்டாக நம்ம டி நகரில் தான் வெயிட் பண்ணுறோம். இப்போ ஒரு புக்கிங் வந்துச்சு. கரெக்டாக டி நகர்லேருந்து ட்ரிபிள் கேன் நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பிக்கப் லொக்கேஷன் போனோம். 1 கிலோமீட்டர் வந்துச்சு. அங்கே போயிட்டு பார்த்தா கஸ்டமர் வந்து தவறான பிக்கப் லொக்கேஷன் போட்டதுனால அந்த ரைடு கேன்சல் ஆகிடுச்சு. முன்னெல்லாம் அந்த மாதிரி பிக்கப் லொக்கேஷன் வந்து தப்பாக போட்டிருந்து கஸ்டமர் கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு மேலே போயிருந்தோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு கேன்சல் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 15 ரூபா தருவோம் ரேப்பிடோவில். ஆனால் இந்த வாட்டி தரல, ஏன்னு தெரில. ஆனால் 1 கிலோமீட்டர் இருந்துச்சு பிக்கப் லொக்கேஷன். ஒரு 900 மீட்டர் இருக்கும். ரொம்ப 1.5 கிலோமீட்டருக்கு மேலே தான் டைம் பார்த்திங்கன்னா 1:42 ஆகுதுங்க. இப்போ நம்ம கரெக்டாக டி நகரில் இந்த ட்ராப்பை முடிச்சுட்டு அடுத்து ட்ரிபிள் கேனில் ஒரு புக்கிங் வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த புக்கிங் பிக்கப் லொக்கேஷன் போனோன்னே கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபோன் அடிச்சு பேசினோம். கஸ்டமர் வந்து பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டுன்னு சொன்னேன். ஆனால் கஸ்டமர் பிக்கப் லொக்கேஷன் இல்லை, அவங்க தப்பான பிக்கப் லொக்கேஷன் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கஸ்டமரே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ரைடு கேன்சல் ஆகிடுச்சுங்க. அப்புறம் வெயிட் பண்ணோம், கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி ரைட் பண்ணோம். அடுத்தது அண்ணா நகர்லேருந்து ஒரு அடுத்த புக்கிங் எடுத்திருக்கோம். சரி வாங்க இப்போ அந்த புக்கிங் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் தான் இருக்குது. இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹோட்டலுக்காக வெயிட் பண்ணலாம். சரி வாங்க இப்போ அண்ணா நகர் கிளம்புவோம். கடைசியாக இந்த ட்ரிப்பு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3 மணி ஆயிடுச்சுங்க. கரெக்டாக அரும்பாக்கத்தில் வந்து முடிச்சிருக்கோம். கேஸ் பார்த்திங்கன்னா ரெட்டுக்கு வந்துருச்சு. இந்த ட்ரிப்புக்கு வந்து கரெக்டாக 100 ரூபா நம்மளுக்கு 95 ரூபா 100 ரூபா கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு 115 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னு. இப்போ நம்ம கேஸ் போடணும், சாப்பிட்ணும். இப்போ கேஸ் எங்கே இருக்கணும்னு தெரியல. சரி வாங்க போய் கேஸ் போட்டுட்டு எங்கேயாச்சும் சாப்பிடுவோம், பசிக்குது வேறு.
ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டைம் 3 ஆயிடுச்சு. சரி, நம்மளே கேஸும் சாப்பிட்டுட்டு அப்படியே கேஸ் போடலான்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். சரி, வழியில் அன்னதானம் போட்டாங்க ஒரு கோயிலில். சரி, நம்மளும் பசியோடு இருக்கோம். சரி, அழகாக ஒரு வாட்டர் பாட்டில் சாப்பாடோடு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி லஞ்ச் நம்மளுக்கு நல்லா பசியோடு இருக்கும்போதே கிடச்சிருச்சு. சரி, சாப்பிட்டு அப்படியே நம்ம கேஸ் போட போவோம். டாட்டா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து 3:28 ஆச்சு. அடுத்து நம்ம ஒரு புக்கிங் எடுத்துருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் தான் எடுத்துருக்கோம். அம்பத்தூரில் வந்து கேஸ் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அங்கே புக்கிங் எடுத்து அரும்பாக்கத்துக்கு வந்து அம்பத்தூர் போகிறோம். ஏன்னா காலிலேருந்து பசிதாங்க, ஆனால் சாப்பிடவே முடியலை. என்னத்தில் சாப்பிடாம வந்து மாறி ஆகிடுச்சு. என்னமாச்சும் டயத்துக்கு சாப்பிடணும். சரி வாங்க, இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் கேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு கேஸ் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம். டாடா. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:13 ஆகுது. அந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம். 210 ரூபா கட்டுச்சு. அவங்க பிக்கப் ட்ராப் லொக்கேஷன் வந்து அவங்க பின் பண்ண லொக்கேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்துருக்கோம். கரெக்டாக பின் பண்ணல. இப்போ அம்பத்தூரில் இருக்கோம். அதை 230 ரூபா கொடுத்தாங்க. இப்போ கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இங்கேருந்து அம்பத்தூர்லேருந்து கேஸ் ஸ்டேஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் வந்து சிஎன்ஜி கேஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ அது ஸ்டாக் இருக்கான்னு வர தெரியல. சரி வாங்க, அந்த போய் பார்ப்போம். இருந்துச்சுன்னா கேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். போட்டா பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. நான் இப்போ தான் கேஸ் போட்டோம். பையன் ஃபுல்லாக இருக்காப்புல. இந்த புக்கிங்கும் இல்லை. இந்த அம்பத்தூர் வந்ததுலேருந்து எந்த ஒரு புக்கிங்கும் இல்லை. நான் ஊற்றுற ஆயில் வந்து 1 லிட்டரு 350 ரூபா. என் ஆட்டோவில் ஊற்றுறது. இந்த ஆயில் எவ்வளோதுண்ணா 1 லிட்ரு? 110. எனக்குலாம் 300 ரூபா. அந்த ஆயில் மாற்றி கொடுத்துட்டேன். காயின் மாற்றி கொடுத்துட்டேன். 10 ரூபா நினைச்சேன். அவருக்கு எல்பிஜி பழைய மாடல், சென்சார் இல்லாத மாடல், மெயின்டெனன்ஸ் தான் கம்மி. இந்த ஆயில் லோக்கல் ஆயில் நினைக்கிறேன். இல்லைங்க, அவங்கள்ட்ட அவங்க ஒரு ஆட்டோக்காரன்னு நினச்சிட்டு அட்ரஸ் கேட்குறாங்க. நம்ம இந்த ஏரியாவுக்கு புதுசு. ஏரியா மாதிரி பிடிச்சிருக்கு. ஆட்டோக்காரருக்கே அட்ரஸ் தெரியாது. கூகுள் மேப்பு தான். இப்போ இந்த வண்டின்னு வச்சிங்க ஃபுல் சென்சார், மெயின்டெனன்ஸும் அதிகம். இந்த இன்ஜின் ஆயில் நான் 1 லிட்ரு 350 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒரு 110 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. எவ்வளோ என்னங்க புக்கிங்கே வர மாட்டேங்குது. வெயிட்டிங்லேயே வெறி ஆகுது. சும்மா ஒரு கிலோமீட்டர் போய் பார்ப்போம் அப்பயாச்சும் புக்கிங் வருதான்னு. புக்கிங் வந்தோன்னே இன்றைக்கி எவ்வளோ ஓட்டுறேன்னு காட்டுறேன். டாட்டா, பாய் பாய்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 12:14 ஆகுது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம அம்பத்தூரில் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், எந்த ஒரு புக்கிங்குமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்பத்தூர்லேருந்து நம்மளுக்கு வந்து எக்மூர் ஒரு புக்கிங் கிடச்சிச்சு. அப்புறம் எக்மூர் போன பிறகு அங்கேருந்து வேளச்சேரி ஒரு புக்கிங் கிடச்சிச்சு. அந்த கஸ்டமர் வந்து திருப்பி என்ன ரிட்டன் இங்கே வந்து கொண்டு வரங்க அப்படின்னு ஒரு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒர்க்கு தான். அதுக்கப்புறம் திருப்பி இந்த இடத்துல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம். அங்கே போனோன்னா அவங்கள இறக்கி விட்டுட்டு திருப்பி அவங்க 2 கூட அழைச்சிட்டு வந்தாங்க. 2 பேரை அவங்கள கொண்டு போய் நம்ம பிராட்வேல போய் விட்டோம். மொத்தம் அந்த ஒரு கஸ்டமரே நம்மளுக்கு வந்து 800 ரூபா பே பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4 ஸ்டாப்பாக நம்மளுக்கு ரெஸ்ட் இல்லைங்க. புக்கிங் தான் 12 மணி வரைக்கும் புக்கிங் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிராட்வேலேருந்து நம்ம நுங்க பக்கம் வந்தோம். நுங்க பக்கத்துலேருந்து நம்ம மறுபடியும் கோயம்பேடு, அப்புறம் வலசரவாக்கம், அதுக்கப்புறம் ஐயப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான மொத்த ஏர்னிங்ஸ் நம்ம வந்து காலையில் 6 மணிக்கு நம்ம வண்டி எடுத்து நைட்டு 12 மணிக்கு நம்ம முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஒரு 16 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ஓட்டியிருக்கிறோம். நான் ஒரு 210 கிலோமீட்டர் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கான ஏர்னிங்ஸ் எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 4097 ரூபா நம்ம இன்றைக்கி ஓட்டி சம்பாரிச்சது. அதில் 323 ரூபாய்க்கு நம்ம கேஸ் போட்டிருக்கோம். இதில் நம்ம வந்து ஆல்ரெடி நேற்று போட்ட கேஸ் பாக்கி இருந்துச்சு. அதுக்கு மேலே நம்ம 323 ரூபாய்க்கு நம்ம கேஸ் போட்டிருக்கோம். நம்ம இன்றைக்கி 24 ரூபாய்க்கு மட்டும்தான் நம்ம ஒரு டீயும் ஒரு சம்சாவும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மத்தியானம் சாப்பாடு வந்து கிடச்சிருச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி சாப்பாடு செலவு பண்ணல. நைட்டு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட போகிறோம். இன்றைக்கான ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா 3750 ரூபா.